ம். இந்த ஆமா. இப்ப கேக்குதுங்களாய்யா? சுகர் சுகர் குறையுமாங்கய்யா இந்த உணவு பழக்கத்துல இருந்தா? அதாவது என்ன சொன்ன இன்னொருக்க அ சர்க்கரையா? சுகர் சுகர் பேஷண்ட்டுக்கு சுகர் குறையுமா இந்த வைத்திய முறையில? எல்லா நோயும் குணமாயிரும். ம், ம், ம். மரணத்தையே சரிங்க. எதிர்க்கிறது தான் இங்க வேலை. எத எதிர்க்கிறது? மரணத்தையே எதிர்க்கிறது தான் ம், இந்த வேலை. நீங்க ம். அந்த 2ஆம் பக்கம் 32ஆம் பக்கம் படிக்கலாம். அல்லது அந்த நம்மளுடைய சைவ உடல்னு ஒண்ணு இருக்கும் பாருங்க. சைவ உடல் நேத்து கூட படிச்சேன். அது இன்னைக்கு படிக்கலாம். இந்த சைவ உடல்ல கீழ பார்த்தீங்கன்னா, 32வது கூட்டம் எதுல 260 32வது பக்கத்துல? ஆ நமது சைவ உடல். 32வது பக்கத்துல பேரண்ட் செல் டிவிஷன் அது ஆ சம்மந்தமா? அத பாருங்க. இந்த மாரி இருக்கு. அதுபோக இந்த சைவ வேற என்ன சொல்லுங்க? சைவ உணவா? நமது சைவ உடல்னு இருக்கும் பாருங்க. அந்த நமது சைவ உடல்ல கீழ பார்த்தீங்கன்னா, அது நம்ம அந்த அது பிராணிகளின் நண்பன் அப்படிங்கிற உலகம் தழுவிய ஒரு அமைப்பு. பிராணிகளின் நண்பன் அப்படின்னு அதாவது பிராணிகள் மேல அன்பு செலுத்துதல்ங்கிறது உலகம் தழுவி இருக்க ஒரு அமைப்பு. அந்த அமைப்பு ம், என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, உலகம் தழுவிய அமைப்பு. எந்த உயிர்களும் கொலை செய்ய அவங்களோட நோக்கம் வந்து எந்த உயிர்களும் கொலை செய்து சாப்பிடக்கூடாதுங்கிறது அந்த பிராணிகள் அ அ நண்பன்ங்கிறது தலைப்பு. ஃபார்சேக்கன் ஃப்ரெண்டுவாங்க. ஃபார்சேக்கன் ஃப்ரெண்ட் அப்படின்னா, விலங்குகளின் மேல் அன்பு செலுத்துதல் அப்படிங்கிறது தான். அவன் என்ன சொல்றான்னு ம், கேட்டீங்கன்னா, நமது உடம்பு சைவ உணவுக்காக படைக்கப்பட்டது. நமது பல்லு, சிறு பற்களும், அரைத்து சாப்பிடுகின்ற பற்களும், பல் ஈறுகளும் சைவ உணவை அரைத்து சாப்பிடுவதற்காக படைக்கப்பட்டது. இறைச்சி, முட்டை, ம், பால், வெண்ணெய் அல்ல. இறைச்சி, முட்டை, பால், வெண்ணெய் இதெல்லாம் கிடையாது. நீங்க இறைச்சி, முட்டை, ம், பால் நொறுங்க திங்கிற ஆளுங்க நீங்க. என்னது? ம், நீங்க இறைச்சி, முட்டை, ம், பால், வெண்ணெய். இது நீங்க நொறுங்க திங்கிற ஆளு. ம். இது வந்து எதுக்கு எதிரானது? சைவத்துக்கு எதிரானது. முதல்ல சைவத்துக்கு எதிரானது. சைவம்னு உங்க உடம்பு சைவத்துக்காக படைக்கப்பட்டது. உங்க உடம்பு எதுக்காக படைக்கப்பட்டது? சைவத்துக்காக நீங்க என்ன படைக்கப்பட்டது. அதுவும் பண்ணிட்டு இருக்கீங்க? படிச்சேங்க. அசைவத்த உள்ள போட்டு தள்ளிக்கிட்டு. அப்புறம் எப்படி இது நீங்க பெரிய அறிவாளின்னு எப்படி ஒத்துக்கொள்ள முடியும்? இது என்ன ம், பண்ணும்னு தெரிய வேண்டாமா? உணவு போனா என்ன ம், பண்ணும்னு உங்களுக்கு என்ன எப்படி ஏன் பகுத்தறிவு பயன்படுத்தல? கல்லூரில ம், போய் பாடம் படிச்சீங்க, மதிப்பெண் வாங்குனீங்க, அரசு ஊழியரா மாறிட்டீங்க. அப்புறம் என்ன உங்களுக்கு தெரியும்? நானும் உங்கள மாரி படிச்சவன் தான். வெங்கடேசன் பெரிய சயின்டிஸ்ட் அவரு. அவரு கண்டுபிடிச்சு ம், எழுதுறாரு. படிச்சதுல தெண்டம்னு எழுதுறாரு. அப்புறம் அவரு கண்டுபிடிச்சு போனங்காட்டி தான் இன்னைக்கு அதை 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 வச்சு தான் உலகத்துல நோபல் பரிசு வாங்குறானுங்க. உணவுக்கும் ம், ஆரோக்கியத்துக்கும் சம்மந்தம் உண்டுன்னு எவனாச்சும் நோபல் பரிசு வாங்கியிருக்கானா? நீங்க படிச்சிருக்கீங்கல்ல. இந்த வெப்சைட்ல போட்டு உணவுக்கும் ஆரோக்கியத்துக்கும் சம்மந்தம் இருக்குதுன்னு எங்கேயாவது ஒரு புத்தகத்துல ஒரு வரி சொல்லுங்களேன் பார்க்கலாம். சரி அப்படி இருந்தா ஏன் எவனும் நோபல் பரிசு வாங்கல? ம், காஃபி குடிச்சா புற்றுநோய் நல்லாகும். முட்டை தின்னா புற்றுநோய் நல்லாகும். இறைச்சி தின்னா புற்றுநோய் நல்லாகும். வெண்ணெய் தின்னா புற்றுநோய் நல்லாகும் எவனாச்சும் நிரூபிச்சிருக்கானான்னு கேட்கிறேன். ம், யாராவது நிரூபிச்சிருக்காங்களா? ஜிப்மர்ல யாராவது நிரூபிச்சிருக்காங்களா? ம், ம். இல்லைங்க. ஆதாரம் இருக்கா? இல்ல, இல்ல. ம். இந்த மரணத்தை பற்றின கடைசி பக்கம் ரொம்ப அருமையா இருக்குது. வீர சொர்க்கம்ன்ற பார்த்த அது பசி திரு பாருங்க. தனித்திரு ஆ, விழித்திரு வள்ளலார் சொன்னது. ம். சித்தாந்தம். இதெல்லாம் புக்கு நெறைய விஷயம். எக்கச்சக்கம். இந்த புத்தகத்த நீங்க படிச்சுக்கிட்டே இருக்கணும். நான் 25 வருஷம் படிச்சுட்டு இருக்கிறேன். இன்னும் எவனும் இத பத்தி இந்த தமிழ்நாட்டுல இருக்கிற ஒரு தமிழ் ஆசிரியர்களோ என் பொண்ணே பிஹெச்டி பண்ணுதுங்க. என் பொண்ணே வந்து பேராசிரியர் தான். தமிழ் தமிழ் இன்னும் அந்த என்னுடைய பொண்ணே வந்து இந்த புத்தகத்த ஆர்&டி பண்ண சொல்லியிருக்கு. இது பண்ணி உலக அளவுல கொண்டு போன்னு சொல்லியிருக்கிறேன். அவங்க ஏற்கனவே ம், தமிழ் துறையில தொல்காப்பியத்துல ஒண்ணு பண்ணாங்க. இதுல பண்ண சொல்லியிருக்கு. இந்த ம், புத்தகத்த ரிசர்ச் யார் வேணாலும் ஆர்&டி பண்ணலாம். இன்னைக்கு கூட ம். டாக்டர் அ ப அவங்க வந்து இதுல பயோடெக்னாலஜி அதே மாரி நீங்க இந்த 2 சர்க்யூட் இந்த 2 விண்வெளிக்கான சர்க்யூட் குளோஸ்டு சர்க்யூட் வாட்டர் அண்ட் கிராவிட்டி வீல் அதுவும் வித்தியாசமான கான்செப்ட் அது. அது விண்வெளியில அது வேலை செய்யுது. இதையும் நான் ப்ரூவ் பண்ணியிருக்கேன். நான் ஏற்கனவே 2,00,000 செலவு பண்ணி நான் ப்ரூவ் பண்ணேன். 12 நிமிஷம் அது ஓடுது. அதுக்கப்புறம் அந்த கிராவிட்டில ம், வேலை செய்யும். அது ஆன்டி கிராவிட்டின்னு பேருங்க. இதுவரைக்கும் கிராவிட்டி வந்து தண்ணீல இருந்து தான் மின்சாரம் எடுத்திருக்கானுங்க. ஆனால் இந்த ம், ஆன்டி கிராவிட்டி வந்து விண்வெளியில வேலை செய்யாததுக்காக கண்டுபிடிச்சது. ம். சரிங்க ஐயா. வணக்கம். அடுத்த சாப்பிடுங்க விஷயம் மறுபடியும் பேசலாம். நன்றி, நன்றி, நன்றி. ஓகே.